Happy evening, day 2, basic level, day 2. நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எஸ்டர்டே வெனஸ்டே அசம்பிள் ஆகி ஒருத்தர் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிட்டோம். நாம ஒருத்தரும் எந்த ஊரு, என்ன பேரு, என்ன வயசு, என்ன படிக்கிறோம், இல்ல என்ன எதிர்பார்ப்பு இந்த கிளாஸ் வந்தது, இதெல்லாம் நேத்து இதுல ஓரளவுக்கு கிளியர் ஆயிட்டு கடைசியில ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ஒரு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் கொடுக்க வந்தேன். சரி, இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷன். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இன் டைம்க்கு வரணும். அடுத்தது என்ன பண்ணோம்? சூப்பர், எம்டி கப்போட வரணும். அப்புறம் வித் ஓகே. ஸோ அந்த நம்பிக்கையோட வந்தவங்களுக்கு நம்பினார் கெடுவதில்லை, அது உங்களுக்கே கிடைக்கும். அடுத்த விஷயம், இப்போ அதோட கண்டினியூட்டி நம்ம போறோம். நம்ம கிட்ட 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், ஐம்புலன்கள், 5 அறிவு அப்படின்னு சொன்னோம். அது அவங்க யாருன்னு பாருங்க. ஸ்ரீனிவாசன் பண்ணிருங்க. ஏன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருக்கும் இடைஞ்சல், இதான் பிரச்சனை. அதாவது நம்ம கிட்ட கண், காது, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் எல்லாரையும் மியூட் ஆல் கொடுத்துட்டு நான் மட்டும் பேசிட்டு இருக்கலாம், அது கரெக்டா இருக்காது. ஏதோ செவுத்த பார்த்து பேசுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் எஃபெக்ட் இருக்கணும். எப்ப நான் நினைக்கிறேனோ அப்ப நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதுதான் சரியான ஒரு விஷயம். அப்பதான் இந்த கிளாஸ் ஒரு லைவா போகும். ஒண்ணு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்படி யாராவது தேவையில்லாத அன்மியூட்ல வச்சுட்டு நீங்க அங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் பாக்குறப்ப உங்களுக்கே அது ஷேமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த இதை உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால பி கேர்ஃபுல் வித் யுவர் மைக். எப்பவுமே அது மியூட்ல இருக்கா அன்மியூட்ல இருக்கான்னு பாருங்க. அந்த மைக் சிம்பிளை பாருங்க. அது அன்மியூட்ல இருந்ததுன்னா மியூட் ஓகேங்களா. பாருங்க, சொல்லும் போதே ஒருத்தங்க அன்மியூட்ல இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட். இப்போ நம்ம கிட்ட 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போயிட்டே கண்டினியூவா போயிட்டே இருக்கும். ரைட். இப்ப ஒரு கண்ணு ஒரு பிளிங்க் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அப்ராக்சிமேட்டா எத்தனை போட்டோஸ் உள்ள போகும்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒரு சொல்லுங்களேன் பாப்போம். அப்ராக்சிமேட்டா எத்தனை போட்டோ போகும், இமேஜஸ் ஒரு கண்ணுல இருந்து? யாருக்காவது ஐடியா இருக்கா? 3000. ஓகே, சும்மா சொல்லுங்க, ஒரு கெஸ்ஸிங். 300. 3000. ஒரு கண்ணுல இருந்து. ஏன் ஒரு போட்டோன்னு யாரும் சொல்லல? நம்ம கற்பனை ஐயா, கண்டிப்பா அவ்வளவு கம்மியா இருக்காது. போட்டோன்றது தெரியும், ஆனா கவுண்ட் எல்லாம் தெரியாது. ஓகே, அவ்வளவு இருக்கணும். ரைட். 10 கோடி. ஓகே, ஒரு கண்ணுல இருந்து 10 கோடி போட்டோஸ் ஒரு பிளிங்க் பண்ற நேரத்துல உள்ள போகுது. அப்ப 2 கண்ணுல இருந்து 20 கோடி. அப்படின்னா நினைச்சு பாருங்க, கண்ணுல இருந்து மட்டுமே இவ்வளவு இமேஜஸ் உள்ள போகுதுன்னா, அப்ப காது வழியா எத்தனை சவுண்ட்ஸ் உள்ள போகுது, ஸ்மெல்லுல எப்படி போகுது, டேஸ்ட்ல போகுது, நம்ம மத்த இத்தனை விஷயமும் உள்ள போயிட்டே இருக்கு. அது அவ்வளவையும் அதுதான் ரேம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பிரெயின்ல லிம்பிக் சிஸ்டம்ங்கிறது ரேம், RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. சோ இது ஒவ்வொன்னையும் சரி பண்ணி நமக்கு உள்ளுக்குள்ள அது வந்துதான் தாட்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னோம். சரி, இப்போ கண்ணுல இருந்தே இவ்வளவு போட்டோஸ் போகுது. அப்ப இந்த சவுண்டு கேட்கறது மத்தது இத்தனையும் ஒரே டைம்ல வந்து ஜாம் ஆகும்ல. அங்க அந்த வேலையை அது சரியா செய்ய முடியலன்னா அங்கதான் ஒரு வகையான டிப்ரெஷன் உருவாகிறது. ஓகே, ஏன் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது காரணம் என்னன்னா, அதுக்கு மேஜர் இதை புரிஞ்சுக்கும், ஓவர்லோட் ஆஃப் யுவர் சென்சரி ஆர்கன்ஸ். யார் அதிகமா கம்ப்யூட்டரையோ மொபைலையோ
லேப்டாப்பையோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும் அதிகமா. யார் அதிகப்படியான சவுண்டை கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ, ஒரு லிமிட்டுக்கு மேல அதிகமா போகுதோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். இப்ப புரியுதா எப்படி வருதுன்னு? அப்ப இந்த ஓவர்லோடு, எது ஒண்ணுக்கு ஓவரா லோடு ஏறுதோ அது கிரியேட்டிங் ஸ்ட்ரெஸ். அப்ப எதையும் அளவோடு பயன்படுத்துவது நல்லது. புரிஞ்சுதா? ஓகே, சரி. அதனாலதான் அதிகப்படியான நேரத்தை அப்படியே கண்ணை மூடிட்டு தியானம் இருங்க பண்ணுன்னு சொல்றாங்க. அதோட பர்பஸ் என்ன? நிறைய எனர்ஜி கன்சர்வ் பண்ண போறோம். ஓகே, அப்பயே ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து போற போட்டோஸ் இமேஜஸ் எல்லாம் போறது குறைஞ்சதுனாவே அங்க வேலை ஈஸி ஆயிடுது. அது அது வேலையை ஈஸியா செஞ்சிடும். அதுதான், இதெல்லாம் தான் சயின்ஸ். நம்ம ஏன் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்காரு தியானம் பண்ணுன்றாங்கன்னா என்னன்றது இப்ப புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அர்த்தம். ஓகே, சரி. அப்ப இதெல்லாம் சேர்ந்து அங்க தாட்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு சொன்னோம், எண்ணங்கள். இந்த எண்ணங்கள்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் தான் சிந்தனை, திங்கிங். சரி, அப்ப இது எப்படி வருது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உம் அந்த சிந்தனை, அதுக்கு அடுத்தது கடைசியா வர்றது கன்க்ளூஷன். என்னது? கன்க்ளூஷன். அதுதான் மெமரி. அந்த மெமரி தான் நம்ம மைண்ட்ல போய் ஃபைனலா ஸ்டோர் ஆகுது அப்படின்னா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் படிச்சிட்டு இருக்கான். ஓகே, இப்போ அவங்க அம்மா கொண்டு வந்து காஃபி அங்க வைக்கிறாங்க. காஃபியை வைக்கிறாங்க. இவன் படிச்சிட்டு இருக்கான், இல்ல படம் பார்த்துட்டு இருக்கான், ஏதோ ஒரு நினைப்புல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். வேற எதையும் இவன் அப்படியே மெய் மறந்து இருக்கான். அந்த காஃபி, டேய் காஃபி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. காது கேக்குது, கண்ணு பாக்குது, அதோட வாசனை மூக்கு நுகருது. அதை எடுத்து வாயில ஊத்துறானா, கவனக்குறைவுல நிறைய ஊத்திட்டான். நல்ல கொதிக்கிற காஃபி. என்ன நடக்கும் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. நாக்கு சுற்றுச்சு. ஓகே, இது இதுதான் தாட்ஸ். இது ஒரு எண்ணம், ஒரு செயல் வந்துச்சா? இப்ப இந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் திங்கிங் அங்க போகுது. அதை எடுத்து அனலைஸ் பண்ணுது. இத நீ என்ன பண்ணிருக்கணும்? காஃபி வந்ததுல அதை தொட்டல, அதை ஃபீல் பண்ணல, கையில தொடும் போதே அந்த சூட உணர்ந்து இருக்கணும். அடுத்தது வாய் கிட்ட கொண்டுட்டு போறப்பயே அந்த இதுக்கு வரும்போது அது எவ்வளவு குவாண்டிட்டி உள்ள அனுப்பணுங்கிறத நீ ஏன் கவனிக்காம வேற ஏதோ நினைப்புல ஊத்துன? இனிமேல் நீ காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நிறுத்தி நிதானிச்சு சிப் பண்ணி அளவா அந்த சூட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ள குவாண்டிட்டிய அனுப்பணும். அப்படின்றதுதான் கன்க்ளூஷன். அது போய் மெமரியில பதிஞ்சிடும். ஓகே, அவ்வளவுதான், ஓவர். இது சின்ன வயசுல நடந்தது. ஒரு ஒரு செகண்ட், 2 வயசுல, 3 வயசுல, 4 வயசுல, ஏதோ ஒரு வயசுல இது நடந்திருக்கும். நம்ம இப்ப 70 வயசு ஆயிருக்கலாம், 80 வயசு ஆயிருக்கலாம். ஸ்டில் நம்மளை இயக்குறது எது அப்படின்னு கேட்டா, அந்த 3 வயசுல உருவான அந்த பதிவு இருக்குல்ல, காஃபி குடிக்கணும்னா இப்படிதான் குடிக்கணும் அப்படின்றது. இதுதான் அனுபவத்தில் கிடைச்ச அந்த பதிவு. அதுதான் நம்மள இயக்குது. புரியுதா? இப்போ ஒரு சிலர் ஏதோ ஒண்ணு பார்த்த உடனே வாமிட் பண்ணிடுறாங்க. காரணம் என்ன? ஒரு சிலர் பஸ்ல ஏறின உடனே வாமிட் பண்றாங்க. அந்த க்ரௌடு அப்படின்றாங்கல்ல, இல்ல, பிரச்சனை அங்க இல்ல. சின்ன வயசுல ஏதோ ஒரு நாள்ல அந்த க்ரௌடு தாங்க முடியாத ஒரு பிரஷர்ல ஏதோ ஒரு இதுல வாமிட் ஆயிடுக்கும். அன்னைக்கு பதிஞ்சது, எனக்கு இந்த க்ரௌடுனாவே வாமிட் ஆயிடும், அவ்வளவுதான். அந்த ரெக்கார்டு தான். உங்களை வாழ்நாள் ஃபுல்லா இயக்கம். பஸ்ல ஏறினா கூட்டம் இருந்தா எனக்கு வாந்தி வரும், மயக்கம் வரும், ஏதோ நடும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த சிறு வயதில் உங்களை அறியாமல் உங்களுக்குள் கொண்டு போன பதிவுகள், அந்த அப் டு த ஏஜ் 12, 13, அந்த ஏர்லி டீனேஜ் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆறாவது அறிவு திங்கிங் அவ்வளவுக்கு வேலை செய்யாது. அப்ப எதெல்லாம் நேரடியா உள்ள போய் பதிஞ்சுதோ அதுதான் நம்மை இயக்கும். அப்ப அதுக்கப்புறம் தான் இந்த ஃபில்டர் பண்ணி, இது வேணும் வேண்டான்னு சொல்லி அதை ஃபில்டர் பண்ணி உள்ள கொண்டுட்டு போற அந்த சிந்திக்கும் செயல்பாடு,
நமக்கு அதிகமா இருக்கிறது அந்த 13க்கு அப்புறம் தான், டீனேஜ்க்கு அப்புறம் தான். ஓகே. அப்ப அதுக்குள்ள நிறைய நெகட்டிவா உள்ள போய் உட்காந்துரும். இந்த பாடம் பிடிக்கல, இந்த எனக்கு மேக்ஸ் பிடிக்கல, எனக்கு சயின்ஸ் பிடிக்கல, சோசியல் பிடிக்கல, இல்ல எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்றோம்ல. இது எல்லாமே அப்ப போன பதிவு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான், இதெல்லாம் இப்போதைக்கு நோட் பண்ணி வைங்க, பின்னாடி அதுக்கு டீட்டெயில் வரும். ஓகே. சோ அப்ப ஏன் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்காத போகுது அப்படின்றதுக்கு காரணம், நமக்கு நம்மளுடைய ஏர்லி ஏஜஸ்ல ஏதோ ஒரு காரணத்தினால் அது அது அந்த ஏஜ் அந்த இடத்துல நமக்குள்ள உருவான அந்த பதிவு இப்ப நம்மை இயக்குது. ஓகே, இது ஒரு விஷயம். சரி, இப்போ பாசிட்டிவா இருந்ததுன்னா நல்ல விஷயம் தான். இன்கேஸ் எல்லாமே நெகட்டிவா போயிடுச்சு, ஏன்னா அது பேரடைம் அப்படின்ற ஒரு வேர்டு சைக்காலஜில வரும். பேரடைம் அப்படின்னா நம்மளுடைய சப்கான்சியஸ்ல போய் பதிவாகிற அந்த பதிவு சின்ன வயசுல. அப்போ எல்லாம் உள்ள போயிடுச்சு. ஆனா நம்மளோட கெட்ட நேரம், நம்ம பேரண்ட்ஸ், நம்ம டீச்சர்ஸ், நம்ம சரௌண்டிங்ஸ், நம்ம பாக்குற நியூஸ் எல்லாமே நெகட்டிவ் தான். நமக்கு கொடுத்தது, நமக்கு ஃபீட் பண்ணது எல்லாமே நெகட்டிவ். ஏய் உன்னால முடியாது, அது கஷ்டம், இது முடியாது, இது உனக்கு வரவே வராது, நீ ஏன் இதுக்கு முயற்சி எடுக்கிற அப்படின்னு நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து நம்மளோட எல்லாருமே நெகட்டிவாவே கொடுத்தாங்க கொடுத்தாங்க கொடுத்தாங்க. நம்மளும் அதை அப்படியே உள்ள வாங்கி வச்சுட்டோம். புரியுதா? இப்போ இந்த கிளாஸோட பர்பஸ் அதை ரீப்ரோகிராம் பண்ணணும். அது எப்படி பண்றோம் கவலையே படாதீங்க. இந்த 42 நாள் கிளாஸ் கண்டினியூவா அப்படியே வாங்க, உங்களை அறியாமல் உங்ககிட்ட இருக்கிறது மாறிடும். அதை பார்ப்போம். ஓகே. இப்ப இந்த தாட்ஸ்க்கு அடுத்தது திங்கிங் அப்படின்னு சொன்னேன். இந்த திங்கிங்ல உங்களுக்கு ஒரு ஒரு சில ஸ்டேஜஸ், ஒரு 10 இதை வச்சுக்கலாமே. எப்படி எல்லாம் நடக்குது உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடு, உங்க மூளை வேலை செய்யறது இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றப்ப ஒரு 10 ஸ்டேஜஸ் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1 2 3ன்னு ஒரு 10 இருக்கு, யோசிச்சுக்கோங்க. நம்பர் 1 வந்து என்னன்னா, நமக்கு ஃபீல், ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகும், ஃபீல். ரெண்டாவது நீடு, தேவை உருவாகும். ஓகே. மூணாவது ட்ரை, முயற்சி. நாலாவது ஆக்ஷன், அந்த முயற்சிக்கு அடுத்தது செயல். அஞ்சாவது ரிசல்ட், அதுல இருந்து கிடைக்கிற விளைவு. ஓகே. ஆறாவது என்ஜாய்மெண்ட், தமிழ்ல சொன்னா அனுபோகம். இது அதை அனுபவிக்கிறது. 7th ஒன் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். 8th ஒன் ரிசர்ச், ஆராய்ச்சி. 9th ஒன் ரியலைசேஷன், ஒரு தெளிவான ஒரு இடம், தெளிவு பெறுறது. 10th ஒன் கன்க்ளூஷன், அதுதான் முடிவு. ஓகே. மொத்தம் 10 ஸ்டேஜஸ் சொல்லியிருக்கேன், தமிழ்லயே சொல்லிடுறேன். 10 ஸ்டேஜஸ் தமிழ்ல சொல்றேன். நம்பர் ஒன் உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. ஓகே. இங்கிலீஷ்ல சொன்னா ஃபீல், நீட், ட்ரை, ஆக்ஷன், ரிசல்ட். மியூட் பண்ணுங்கண்ணா, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணதுல. என்ஜாய்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், ரிசர்ச், ரியலைசேஷன், கன்க்ளூஷன். ஓகே. சோ இந்த கடைசி கன்க்ளூஷன் தான் மெமரி.
போய் பதிஞ்சிருது மைண்ட்ல. இப்போ இப்போ நமக்கு இதை இந்த 10ஐயும் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ல நான் விளக்கிறேன். இப்போ உங்களுக்கு பசி பசி எடுக்குது. பசி அப்படின்றது ஃபர்ஸ்ட் உருவாகிற ஃபீல். அது ஏன் இந்த மியூட் பண்ணுங்களேன் சீனிவாசன். இவ்வளவு தூரம் சொன்னாலும் அதை கொஞ்சம் உங்களுக்கு அது செட் ஆகுற வரைக்கும் இது இப்படிதான் இருக்கும். சீனிவாசன் மியூட் பண்ணிட்டு இருக்கேங்க சார், பண்ணிடுங்க. ஆஹ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி, நம்ம ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு பசி அப்படிங்கிற ஒரு ஃபீல் உருவாகும், ஃபீலிங். பசி வந்த உடனே அது நமக்கு உணவு தேவை அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கும். நீ சாப்பிட்டாகணும்பா, சாப்பிட்டீனாதான் நீ தாங்குவ அப்படின்னு நமக்கு ஒரு தேவையை உணர்த்துது. அதுக்கு அடுத்தது நம்ம அதுக்கு அந்த ஃபுட்டுக்கு உண்டான முயற்சியை எடுக்கிறோம். அடுத்தது முயற்சி, சாப்பிடணும். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்? பணம் ரெடி பண்ணணும், இல்லைன்னா அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வந்து சமைக்கணும், இல்ல ஏதோ ஒண்ணு. அப்போ அது முயற்சி எடுத்தாச்சா? முயற்சி பண்ணியாச்சு. அதுல இருந்து பணம்னா பணம் ரெடி பண்ணிட்டோம். இல்ல அரிசி பருப்புன்னா அடுத்தது செயல், வாங்கிட்டு வரணும். ஓகே, வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது விளைவு என்ன? நம்ம கையில ப்ராடக்ட், அது ஃபுட்டுன்னா வந்து கைக்கு வந்துருச்சு. அது ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்தோம், இல்ல மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து நம்ம சமைச்சோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம். மொத்தத்துல நம்ம கிட்ட அந்த தேவையான பொருள் வந்துருச்சு, விளைவு. ஓகே, அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறோம், சாப்பிட்றோம். ஓகே, அதுதான் என்ஜாய்மெண்ட், அனுபோகம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு இது ஒரு அனுபவத்தை கொடுக்குது. பசி வந்தா என்னென்ன பண்ணிருக்கோம்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை பற்றி ஆராய்ச்சி பண்றோம். ஏன்னா நீங்க சாப்பாடுன்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், சாப்பாடுல நீங்க வாங்கிட்டு வந்ததுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருந்ததுன்னா நெகட்டிவ், அது கரெக்டா இருந்ததுன்னா பாசிட்டிவ். அப்ப நல்லது கெட்டது ரெண்டையுமே, இப்ப நல்லது நடந்ததுன்னா எதனால அது நல்லது நடந்துச்சு, அது கெட்டதா போச்சுன்னா எதனால கெட்டதா போச்சு அப்படின்னு அதை பற்றிய ஆராய்ச்சி. ஆராய்ச்சிக்கு அடுத்தது தெளிவு. தெளிவுன்னா என்னன்னா, ஆமா இந்த இதனாலதான் இது சரியில்லாத போச்சு, இதனாலதான் இது சரியா வந்துச்சு அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்குது. அந்த தெளிவை தான் நாம முடிவா கன்வெர்ட் பண்றோம். இனிமேல் நமக்கு பசி வந்தா இத செய்யணும் அப்படின்ற அங்க பதிவு உருவாகுது. இதுதான் மெமரி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்ல? யாருக்காவது இதுல குழப்பம் இருக்கா? எனக்கு இந்த அன்மியூட்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்க கிளாஸுக்கு வந்தீங்கன்னா கவனம் இங்க இருக்கட்டும். நீங்க இங்க ஆன் பண்ணி வச்சுட்டு வெளியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து இந்த ப்ரோக்ராமையே. ஓகே, ரைட். சோ இட்ஸ் கிளியர் ஃபார் ஆல். ஓகே, எல்லாருக்குமே இந்த 10 ஸ்டேஜஸ் இது இருக்கு, நமக்குள்ள நடக்குது. அப்ப ஒரு முடிவு, இதெல்லாம் ஒரு வினாடி நேரத்துல நடந்துருவாங்க. புரியுதுங்களா? ஒரு கன்க்ளூஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல தான் இது நடக்கும். ஈவன் இதேதான் எல்லாமே நமக்குள்ள நடக்கிற சப்கான்சியஸ்ல. இப்ப நமக்கு வெளியிருந்து ஒரு வைரஸ் உள்ள வருது, அப்ப அதை கண்டுபிடிச்சு அது நல்லது கெட்டதுன்றதை கண்டுபிடிச்சு, கெட்டதா இருந்தா அதுக்கு என்ன மருந்து தயாரிக்கணும், அதை எப்படி அழிக்கணும், அதை அழிச்சதுக்கு அப்புறம் அந்த பதிவும் இப்படிதான் போய் பதிவாகும். ஓகே, சோ இது மாதிரி எல்லாமே மெமரி. அப்ப சுத்தி சுத்தி நான் ஏன் இதை பண்றேன்னா, நம்ம இங்க பண்ணிருக்கிறது மெமரி ட்ரைனிங். அப்போ இந்த மெமரிங்கிறதுக்கு இதெல்லாம் பேஸ். நமக்குள்ள பதிவாகிற பதிவுகள், அதுதான் மெமரி. அது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்ல பதிவுகளும் இருக்கும், கெட்ட பதிவுகளும் இருக்கும். அதுதான் மெமரி. சரி, ஓகே. இப்போ இது பேசிக். இது வந்து இங்க நடக்கிற ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டோமா? ஆல்ரைட். இதோட இது இருக்கட்டும். இதை பத்தி டீட்டெயிலா இன்னும் பின்னாடி நிறைய வருவேன். அப்ப இது ஒரு அவுட்லைன் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம இங்க வரோம். கல்வி அப்படின்னா என்ன? எஜுகேஷன். இதுல ஒரு உண்மையான கல்வி, ரியல் லேர்னிங் அப்படின்னா என்ன? யாருக்காவது பதில் சொல்ல முடியும்? ஐடியா இருக்கா? வாட் இஸ் ரியல் லேர்னிங்?
உண்மையான கல்வின்னா என்ன, கத்துக்கிறதுனா என்ன? புரிஞ்சு புரிஞ்சு படிக்கிறது. ஓகே, புரிஞ்சு படிக்கிறது. ஓகே, குட். இன்னும் யாராவது? கத்துக்கிறத வந்து செயல்பாட்டுல காட்டுறது. ஓகே ஓகே, வெரி குட், சூப்பர். அதன் மூலம் ஏற்படும் அனுபவத்தை புரிந்து கொள்வது. ஓகே, குட். நம்ம என்ன அனுபவமோ அதை புரிஞ்சுக்கிறது. ரைட், தெரியாததை தெரிஞ்சுக்கிறது. சரி. ஓகே, போதும். ஓரளவுக்கு எல்லாருமே இதுக்குதான் இன்டராக்ஷன் சொன்னால. இந்த மாதிரி நீங்க கரெக்டா அவங்கவுங்க அட்மிட் பண்ணுங்க, பேசுங்க, டக்குன்னு மியூட் போயிடுங்க. அப்ப மத்தவங்களை டிஸ்டர்ப் ஆகாத இருக்கும். ஓகே, குட். இப்ப இதுக்கு வந்து டெனிஸ் லிட்கி டெனிஸ் லிட்கி அப்படின்னு ஒரு அமெரிக்கர். அவர் வந்து டாக்டரேட் இன் சைக்காலஜி அண்ட் டாக்டரேட் இன் எஜுகேஷன். ஓகே, இவர் வந்து ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலா, ஹெட்மாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், கார்பரேஷன் ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல இவரை ஹெட்டா டெபியூட் பண்றாங்க. அவரு அந்த ஸ்கூல்ல பதவியேற்றப்ப அந்த ஸ்கூல் த வொர்ஸ்ட் ஸ்கூல் இன் என்டையர் யூஎஸ், அந்த ஒட்டுமொத்த அமெரிக்காவிலேயே அந்த ஸ்கூல் தான் மோசமான ஸ்கூல்னு சொல்ற அளவுக்கு பேர் வாங்கியிருக்கிறது. எப்படி அங்க இருக்கிறவங்க எல்லாமே எக்கனாமிக்கலி புவர் அப்படின்றத கடந்து எஜுகேஷன்ல புவர். ஓகே, வசதியில மட்டும் இல்ல, அவங்களோட மார்க்கு, அது அறிவு, இந்த மாதிரி எல்லா இதுலயுமே ரொம்ப லோ கிரேட். அந்த ஸ்கூலுக்கு போன அவரு ஒரு 2 சிஸ்டம் கொண்டு வர என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அதனால விளைவு என்னன்னா ஒரு 2-3 வருஷத்துல அந்த ஸ்கூல் த பெஸ்ட் ஸ்கூல் இன் யூஎஸ்ன்னு மாறிடுச்சு. நினைச்சு பாருங்களேன், த ஒர்ஸ்ட் ஸ்கூல் த பெஸ்ட் ஸ்கூலா கன்வெர்ட் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த டெனிஸ் லிட்கியோட அது என்ன பண்ணிருப்பாரு மேஜிக், ஜி பூம் பண்ணாரா? இல்ல, இந்த டெஸ்ட் இது ரெண்டையும் ஓரமா வச்சுட்டாரு. ஓகே, இந்த டெஸ்ட் இது ரெண்டையும் ஓரமா வச்சுட்டு அவர் அங்க அறிமுகப்படுத்தினது என்ன அப்படின்னு கேட்டா ப்ராஜெக்ட் பேஸ்ட் எஜுகேஷன், செயல்முறை படிப்பு பாடம் அப்படின்னு கொண்டு வர்றாரு. அதே மாதிரி அந்த டீச்சர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு பேஷனேட் இருக்கிற டீச்சர், ஒரு டிசையர், ஒரு ஆர்வம் இருக்கணும். சும்மா நான் எனக்கு சம்பளம் வருதுன்ட்டு வேலைக்கு வர்றது இருக்கக்கூடாது. வந்தவங்க நான் எதையாவது சாதிக்கணும், நான் எதையாவது செய்யணும், அந்த என்னோட ஸ்டூடெண்ட்ஸை மேல கொண்டு வரணும் அப்படின்ற அந்த உள்ளுணர்வோட இருக்கிறவங்களா செலக்ட் பண்ணி போடுறாரு. இது 2 தான் செஞ்சது. அதனாலதான் அந்த ஸ்கூல் அவ்வளவு தூரம் இருந்துச்சு. சரி, அவர் என்ன பண்ணாரு ப்ராஜெக்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் யாரோ ஒருத்தங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்க வந்து நான் ஒரு கேமலை பத்தி நானு ஒரு ஜிராஃபியை பத்தி ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுனால வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. அப்போ அந்த சயின்ஸ் டீச்சர் அந்த ஜிராஃபியோட சயின்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. அது எவ்வளவு, என்ன மாதிரி உணவு சாப்பிடும், அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன, அதுல இருக்கிற சயின்ஸ் ரிலேட்டடான ஏரியாவை எல்லாமே அந்த சயின்ஸ் டீச்சர் சொல்லி தருவாங்க. மேக்ஸ் டீச்சர் அதோட ஹைட்டு, வெயிட்டு, லெங்க்த், பிரெத்து, இப்படி அது சம்பந்தப்பட்ட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாம் மேக்ஸ் டீச்சர். சோசியல் டீச்சர் இது எந்த ஏரியாவில் இருக்கும், எந்த ஏரியாவில் இருந்துச்சு, எங்க இருந்து வந்தது, அதோட வரலாறு என்ன, அதோட ஜியாகிரபிக்கல் இதுல எப்படி இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சோசியல். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சொல்லி தராங்களா. இது போக அந்த ஜூல இருந்து ஒரு லெஜண்ட் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டியில இருந்து ஒருத்தவங்க, இப்படி ஒரு இண்டிவிஜுவலுக்கு இத்தனை பேர் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் அந்த ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டெலிவர் பண்ணணும். முன்னால டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. இது தைரியமா முன்னாடி நின்று ஐ எம் சோ அண்ட் சோ, அவங்க பேரு, அவங்களோட இதெல்லாம் டீட்டெயில சொல்லி நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இதுல என்னென்ன பண்ணனேன், இதுக்கு எப்படி எப்படி இதுல பண்ண முடிஞ்சுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ வித்தவுட் எனி ஃபியர் அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. இப்ப புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணதுனால இந்த ஸ்டூடெண்ட் எதுல டெக்ஸ்ட்லயே நம்பர் 1 வந்துட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். படிக்காமையே அதை அவுட்ஸ்டாண்டிங்கா படிக்க முடியுது.
அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற தனி திறமைய, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபியரை எராடிகேட் பண்ணது, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சது, அவங்கள மோட்டிவேட் பண்ணது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒட்டுமொத்தமா அவங்கள மாத்திருக்கு. இவ்வளவுதான் விஷயம். இப்ப புரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேர்ல கடையில வாங்கிட்டு வந்து இங்க சப்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அதுல ஹெட் அவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் அதுல கலெக்ட் பண்ணிக்குவாங்க. வேலை முடிஞ்சது. இப்படிதான். அப்புறம் இப்படி ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ங்கிற பேர்ல ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி வெளியில வாங்கிட்டு வர்றதுக்கு தான் அவங்க பிரைஸும் கொடுப்பாங்க. தானே செஞ்சதுல ரேரு. அது அவ்வளவுக்கு மோட்டிவேஷன் கிடையாது, என்கரேஜ்மெண்ட் கிடையாது. இதுதான் பிரச்சனை. இப்ப புரிஞ்சுக்கோங்க, நம்ம எஜுகேஷன் இந்த இதுல இருக்கோன்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பாயிண்ட சொல்றேன். ஓகே. அப்ப இந்த டெனிஸ் லிட்கி ஒரு புக் எழுதியிருக்கார். பிக் பிக்சர் புக் பேரு. பிக் பிக்சர். அதுல அவர் என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, த ரியல் லேர்னிங் இஸ் நாட் மெமரைசிங் நாலேஜ். சும்மா பாடத்தை அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே எக்ஸாம் பேப்பர்ல பிரசன்ட் பண்றது தான் லேர்னிங் அப்படின்னா கிடையாது. ரியல் லேர்னிங் இஸ் நாட் மெமரைசிங் நாலேஜ். அப்போ வாட் இஸ் ரியல் லேர்னிங்? அடுத்து கொடுத்தானும்ல, கொடுக்குற. ரியல் லேர்னிங் இஸ் நோயிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு யூஸ் யுவர் நாலேஜ். உங்களுக்குள்ள இருக்குல்ல திறமை, ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கு. அத எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இருக்கிற திறமையை வெளியே கொண்டுட்டு வர கத்துக்கணும். we have to know how to deliver our intellect, our talent, our skill. ஓகே. அந்த இடத்துல எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கூச்சமா இருக்கு, வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. புரியுதா? இதுதான் தட் இஸ் ரியல் லேர்னிங். அடுத்தது, த ரியல் லேர்னிங் இஸ் how to integrate, how to interact with your parents, friends, relatives and the society. யாருகிட்ட எப்படி பேசணுன்றதே தெரியாத இருக்கும். காரியம் நடக்காத போறதுக்கு அதுவே முக்கிய காரணம். அங்க போய் அப்படியே ரூல்ஸ் பேசினா வேலை நடக்காது. அந்த இடத்துல நெளிவு சுழிவு வேணும். ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போகுதுன்னா நாமளும் வளைஞ்சு போனாதான் நம்மளோட டெஸ்டினேஷன் கிடைக்கும். நான் ஸ்ட்ரெயிட்டா தான் போவேன்னா போய் முட்டுச்சந்தில முட்ட வேண்டியதுதான். ஓகே. சோ இதெல்லாம் கத்துக்க வேண்டியதுதான் உங்களுடைய உண்மையான லேர்னிங். இதை விட்டுட்டு வெறும் பாடத்தை மட்டும் படிச்சு மார்க் மட்டும் எடுத்தவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சதாக சரித்திரம் இல்லை. அப்போ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, அண்டர்லைன் த பாயிண்ட். That is real learning. Real learning is not memorizing knowledge. Real learning is knowing and understanding how to use your knowledge, how to integrate with others, friends, families, and மற்றவங்க கூட எப்படி பழகிறது, தெரிஞ்சுக்கிறது, ஒரு வேலைய ஒரு பிரச்சனையை எப்படி சுமூகமா கொண்டு வர்றது, சால்வ் பண்றது, ப்ராப்ளம் சால்விங், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், எமோஷனல் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது கட்டாயம். ரைட்? ஓகே. சோ இது டெனிஸ் லிட்கியோட இது சொல்லலாமா? சரி. அடுத்தது இந்த பிரெயின் அப்படின்னு சொன்னோம்ல, 1959 கனடா நாட்டை சேர்ந்த ஒரு டாக்டர். அந்த டாக்டர் பேரு வைல்டர் பென்ஃபீல்டு. ஒன்னு பேரெல்லாம் குழப்பிக்க வேண்டாம், சும்மா ஒரு அவுட்ல இதுக்கு பேரு மட்டும் சும்மா ஒரு பேருக்கு வச்சுக்கோங்க, பென்ஃபீல்டு. ஓகே. இந்த டாக்டர் முதல் முறையா நமக்கு மூளை இருக்குல்ல, இந்த மூளையில வெவ்வேறு ஏரியாவில வெவ்வேறு வேலை நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சேன். 1959 தான் முதல் முறையா. இப்ப நான் சொன்னேன்ல, இங்க இருக்குது லிம்பிக் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்கு, பின்னாடி நியோ கார்டெக்ஸ் இருக்கு. ஓகே, இங்க மோட்டார் கார்டெக்ஸ் இருக்கு, ஹிப்போ கேம்பஸ் இருக்கு, அமிக்டலா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பார்ட்டையும் இது இந்த வேலை செய்யுது. ஹிப்போ கேம்பஸ்ல ஸ்டோரேஜ் ஆகுது, அமிக்டலால எமோஷனல் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குது, ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஒரு முடிவு எடுக்கிற வேலையை செய்யுது, லிம்பிக் சிஸ்டம் நான் முதல்ல சொன்ன தாட்ஸை கிரியேட் பண்ணுது. ஓகே, நியோ கார்டெக்ஸ்
அது திங்கிங்க்கு அந்த இடத்துல வருது. அங்கதான் கான்சியஸ் மைண்டு. அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து அடுத்தது சப்கான்சியஸ்குள்ள போகுது. இப்படி விஷயங்கள். இதுல மேனேஜர் இதை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்டா, அவரு அவர் ஒரு சர்ஜன், பிரெயின் சர்ஜன். ஒரு எபிலெப்டிக் பேஷண்ட், வலிப்பு வியாதி உள்ள ஒருத்தருக்கு ஒரு மூளை அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது. அந்த பிரெயின் ஸ்கல்ல ஓபன் பண்ணிட்டு அவரு ஒரு வீக் எலக்ட்ரானிக் ஸ்டிமுலேஷன் அப்படிம்பாங்க, ஒரு எலக்ட்ரோடு வந்து அவர் பிரெயின்ல தெரியாதனமா ஒரு இடத்துல டச் பண்ணிட்டாரு. அப்ப அந்த பேஷண்ட் ஒரு சில விஷயங்களை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததுதான் கடகடன்னு ஒப்பிக்கிறாங்க. இவர் உடனே டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் வேற ஏரியாவை டச் பண்றாரு. அப்ப அந்த இடத்துல வேற பதிவுகள் இருக்கு, அதை பத்தின இது வருது. அப்போதான் இவரு மூளையில வெவ்வேறு பாகங்கள் இருக்கிறது, அது வெவ்வேறு பணிகளை செய்யுது அப்படின்ற ஒரு இதை கொடுத்தது 1959 டாக்டர் வால்டர் பென்ஃபீல்ட். அதுக்கு அடுத்ததா ஒருத்தர் வரார். இவர் பேரு ரோஜர் ஸ்பெர்ரி. ரோஜர் ஸ்பெர்ரி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கிட்ட ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு இருக்குன்ட்டார். நமக்கு ரைட் பிரெயின் இருக்கு, லெஃப்ட் பிரெயின் இருக்கு. ரைட் பிரெயின்ங்கிறது வந்து இந்த லெஃப்ட் பார்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. லெஃப்ட் பிரெயினுங்கிறது ரைட் பார்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே. அதே மாதிரி இந்த லெஃப்ட் பிரெயின் இருக்கவங்க என்னன்னா, அது அப்படியே ஒரு பாடம் இருக்குன்னா அந்த பாடத்தை படிச்சு அப்படியே எக்ஸாம்ல எழுதுறது லெஃப்ட் பிரெயினோட. ரைட் பிரெயின் என்ன தெரியுமா, ஏன், எதுக்கு, எப்படி, இதை எப்படி வித்தியாசமா பண்றது, கிரியேட்டிவ். ஓகே. இப்ப பிரச்சனை எதுக்கு நான் இதை பத்தி பேசுறேன்னா, ஸ்கூல் அப்படின்னாவே லெஃப்ட் பிரெயின் தான். அது என்ன இருக்கோ அதை படிச்சு எழுது, மார்க் அப்பதான் கிடைக்கும். ஓகே. பட் அதை பற்றி சிந்திக்கணும், திங்கிங் சொன்னானே, ஆறாவது அறிவு, அங்க வேலையே கொடுக்கறது இல்லை. அதுதான் ரைட் பிரெயினோட வேலை. இது எப்படி வித்தியாசமா இருந்துச்சு? ஏன் இப்ப நியூட்டன் லா, ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த நியூட்டனுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் ஏன் அதை பண்ணல? அது எப்படி நியூட்டனுக்கு மட்டும் அந்த இது கிடைச்சது? அந்த ஆப்பிள் கீழே உழுது அப்படின்ன லா ஆஃப் கிராவிடேஷன்ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்றது, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறது லெஃப்ட் பிரெயினோட வேலை முடிஞ்சிருச்சு. இத இவர் ஒண்ணு தூக்கி போட்டு பாக்குறது, இல்ல வேற இது பண்றது, கலீலியோ எல்லாம் பண்ணாரு, நிறைய இதெல்லாம் பண்ணிருக்காரு. அப்போ இது மாதிரி இதை ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்றது ரைட் பிரெயின். இப்ப இது ரெண்டையும் ஸ்டிமுலேட் பண்றது மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் அப்படிமோ. அதுக்கு நான் ஒரு சில பயிற்சிகள் பின்னாடி தருவேன், வெயிட் பண்ணுங்க. அப்போ ரெண்டையும் சேர்ந்தா மிட் பிரெயின். அப்போ நம்ம வெறும் லெஃப்ட் பிரெயின் மட்டும் இருந்ததுன்னா மார்க் நிறைய எடுத்துடலாம். வெறும் ரைட் Sir, stuck ஆயிடுச்சு sir. Did not hear voice sir. சார் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு சார், எதுவும் கேட்கலைங்க சார். ஹலோ சார், ஸ்ட்ரக் ஆயிடுச்சு சார், எதுவும் கேட்கலைங்க சார். ஐயா மீட்டிங்கே இல்ல, அவர் ஸ்ரீனிவாஸ் தான் கேட்கணும். பாலா சார், ஐயா வந்துட்டாரு. இல்ல இப்ப நான் பேசுறது கேக்குதானே? இப்ப கேக்குது சார். Yes sir. ஓகே, ரைட். அது Yes sir. ஓகே, எல்லாம் மியூட் பண்ணுங்க. அது இடையில நேற்று வைஃபை கட் ஆகி மறுபடியும் வந்துச்சு, அதுல வந்து வேணா இது. ஓகே, Yes sir. ரைட். ஓகே, ரைட். மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். சீனிவாசன், ஓகே, ரெடி சார். இது ரெக்கார்டிங்ல தானே இருக்கு. வாட்ஸ் த டைம் நவ? 8:36. ஓகே, ரைட், குட்.
இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அது வரைக்கும் வந்துட்டோம். ஓகே, சரி. இந்த ரைட் பிரெயின் என்ன வேலை பார்க்குது, லெஃப்ட் பிரெயின் என்ன வேலை பார்க்குதுங்கிறத இப்ப நம்ம ஒரு இதுல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லாருமே நல்லா கவனிங்க. நான் ஒரு கதை சொல்றேன். கதைய முழுமையா கவனிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அதாவது ஒரு ராஜா இருக்கார். இந்த ராஜா தன்னுடைய அரண்மனையில மேல மாடியில இருக்கிற பேலஸ், அதுல இருந்து அவர் அப்படியே நடந்து வர, அவரோட தலையில ஒரு கிரீடம் வச்சிருக்க, கிரவுன். அந்த கிரீடத்துல கிரீன் கலர் ஸ்டோன் பதிச்சிருக்கு. ஓகே, அது அப்படியே வரார். அவர் வர பாதையில ரெட் கலர்ல கார்பெட் போட்டு அதை கடந்து அப்படியே வந்து மேல இருந்து ஸ்டெப்ஸ் இறங்கி வரார். அதுல 11 ஸ்டெப் இருந்துச்சு. ஓகே, அதை கடந்து அப்படியே கீழே வந்தார். கீழே ஒரு சோல்ஜர் நின்றுட்டு இருக்கார். ஒரு பெரிய ஸ்வாட் வச்சிட்டு இருக்கார். ஓகே, பெரிய வால் வச்சுட்டு அவர் நின்றுட்டு இருக்கார். இவர் அதை கடந்து, அவரையும் கடந்து வெளியே வந்து, இவருக்காக வெளியே காத்துட்டு இருக்கு ஒரு குதிரை, ஒயிட் கலர்ல, அவருடைய ஃபேவரட் ஹார்ஸ். அதுல ஏறி உட்கார்றார். அப்படியே போறார். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்விம்மிங் பூல பாக்குறார். அதுல ஒரு டால்பின் டைவ் அடிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்து அப்படியே ரசிக்கிறார். அப்புறம் அப்படியே கார்டன் போறார். அங்க மாமரம், கொய்யா மரம், மற்ற பழங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுல ஒரு கொய்யா பழம் ஒண்ணு நல்ல பழுத்து இருக்கு. அதை பறிச்சு சாப்பிட்றாரு. அங்க பறவைகள் இருக்கு. அதுல ஒரு காகம் இருக்கு. அதுகிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாரு. அதுகிட்ட பேசிட்டு, அதோட பாஷையில அதுகிட்ட பேசிட்டு, அப்புறம் அப்படியே அவரு அரண்மனையில போய் அவரோட அலுவல் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஓகே, ஓவர். கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஓகே, எல்லாம் ரெடி ஆயிக்கங்க. சரி, ராஜா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வராரு? சார் மார்க்ல ரைட். ராஜா தலையில ஒரு தொப்பி போட்டு இருந்தார் தானே? கிரீடம். ஆமா, ஒருத்தர் ஆமா சொல்லிட்டாரு. ஓகே, சரி. ஓகே, அந்த கிரீடத்துல சிகப்பு கலர்ல கல்லு, பச்சை கலர். ஓகே ஓகே, அப்படியே பச்சை கலர்லயே கார்பெட்டும் போட்டிருக்கு. சிவப்பு கலர் கார்பெட். ஓகே, ரைட். சரி, அதுக்கப்புறம் ஒரு டஜன் படிக்கட்டை இறங்குறாரு. 11 தானா? சரி சரி. கீழே இருக்கிற சோல்ஜர் AK-47 வச்சுட்டு நின்னுட்டு இருக்காருல்ல? ஓகே, சரி சரி. வெளியே அவருக்கு கார் நின்னுட்டு இருக்கா? ஜீப்பா? வெள்ளை நிறம். ஓகே, சூப்பர். ஒயிட் கலர்ல ஹார்ஸ். ரைட். அவ ஸ்விம்மிங் பூல்ல crocodile இருக்கா? டால்பின். ரைட்டுங்க. ஓகே, நான் அடுத்தது முக்கியமான கேள்வி, நல்லா பாருங்க. கார்டனுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் எந்த மரத்தை பார்த்தாரு? மாமரம். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, அங்க நிறைய பறவைகள் இருக்கு. கிளி கூட தானே பேசுறாரு? ஓகே, குட், சூப்பர் சூப்பருங்க.
கதை முடிஞ்சிருச்சு. ஓகே, மியூட் பண்ணிருங்க, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப இப்போ உங்களுக்கு நான் முதல்ல கதை சொன்னேன்ல, அத ஒன்னொன்னையும் அந்த காகம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருப்பு கலர்ல ஒரு காகம், ஹார்ஸ்னு ஒரு ஒயிட் கலர்ல புசி பேலஸ் அலெக்சாண்டர் வச்சிருந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் குதிரை, அப்படி ஒரு ராஜா அப்படின்னோடனே அவரு கிரீடம், நீங்க படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. 23ஆம் புலிகேசி எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ஏதோ அப்படி உங்களுக்கு ஸ்டைலுக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு ராஜா, அப்படி அவருடைய ட்ரெஸ், இப்படி எல்லாமே பார்த்தீங்க. சோ இத செஞ்சது ரைட் பிரைன், கிரியேட்டிவிட்டி. நான் சொல்ல சொல்ல அது ஒவ்வொரு படமா உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் அதை ரீகால் பண்ணனது லெஃப்ட் பிரெயின். இதுதான் எக்ஸாம் ஹால்ல பிரச்சனை. லெஃப்ட் பிரெயின் அவுட் கம்மியா இருந்ததுன்னா எக்ஸாம்ல வராது. ஓகே, அதோட வேலை அங்க நடக்கணும். புரியுதப்ப? இதுதான் ரைட். இப்ப அத ரெண்டையும் நாம சரியா பயன்படுத்தணும். ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டையும் வச்சிருக்கணும். வெறும் படிச்சு மட்டும் எழுதுறதுங்கிறது ஒன்லி லெஃப்ட் பிரெயின், இந்த கிரியேட்டிவிட்டி இருக்காது. அப்போ இந்த கிரியேட்டிவிட்டியும் இருந்து அந்த ரீகாலிங் எபிலிட்டியும் இருந்தா நீங்க அவுட்ஸ்டாண்டிங். புரியுதா? இந்த ரெண்டுலயுமே குழப்பம் இதுக்கு இதுக்குன்னு இருந்ததுன்னா இந்த மார்க்ல வேலை காட்டிடும், அதுதான் குறையிறது. அப்போ நம்மள முதல்ல நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம், அதுல எப்படி சரி பண்றது, அப்ப இந்த பிரெயின்னா என்ன, அதை பத்தின ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்ப கொடுக்குறேன். இன்னும் பின்னாடி நிறைய இருக்கு. ஓகே, சோ இது வரைக்கும் வந்துட்டோம். அப்ப இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் பத்தி சொல்லி இதன் மூலமாக நோபல் பிரைஸே வாங்கினாரு இவரு, ரோஜர் ஸ்பெரி. ஓகே ரைட். இதுவும் ஒரு விஷயம். இப்போ இன்னைக்கு மொத்தம் ஒரு டெனிஸ் லிட்கியை பத்தி சொன்னேன், அப்புறம் டாக்டர் வைல்டர் பென்ஃபீல்டு சொன்னேன், அப்புறம் ரோஜர் ஸ்பெர்ரி அப்படின்னு சொன்னேன். ஓகே, இதெல்லாம் பிரெயின் ரிலேட்டடான டாபிக். இது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம இந்த மூளை முடிவு பண்ணி அந்த அறிவு, ஆறாவது அறிவுல திங்கிங் கிரியேட் பண்ணி கடைசியா கன்க்ளூஷன் கொண்டு வந்து அது போய் மைண்ட்ல ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஓகே சரி. இப்போ உங்க எல்லார்கிட்டையும் இந்த கேள்வி இருக்கு, அப்ப மைண்ட் எங்க இருக்கு? மைண்ட் எங்க இருக்கு? மைண்ட்ல தானே போய் ஸ்டோர் ஆகுது. அப்ப அந்த மைண்ட் எங்க? பிரெயினுக்கு பின்னாடி. ஓகே, அப்புறம் வேற தேர்ட் ஐன்னு சொல்றாங்களே சார், அதுக்கு நேரா. ஓகே 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 உள்ளர ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் ஐயா. ஓகே ஓகே அப்புறம் அவ்வளவுதானா? முழு உடம்புலயுமே இருக்கு. இல்ல இல்ல இப்ப யாரோ மைண்ட் மைண்ட் ஃபுல்லா நம்மளோட பரவாயில்ல, சிக்னல் நல்லா இருக்கிறவங்க நல்லா சொல்லலாம். ரைட், அந்த சொல்லுங்க. சுரபி ஐயா. ஓகே ஓகே சரி. நான் எல்லாருக்கும், ஏன்னா உங்களோட கருத்துக்கள் ரைட். சரி, இப்ப எல்லாரும் மியூட் பண்ணிக்கிறீங்களா? இதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாது. ஓகே. அதாவது நம்ம எல்லா இடத்துலயுமே உடல், மனம், ஆன்மா இத பத்தி கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். பாடி, மைண்ட், சோல். ஓகே, அப்ப இந்த பாடிங்கிறது என்ன? பாடின்றது என்ன? எது பாடி? உறுப்புகள் உடல். சேர்ந்தது ஐயா பாடி. அப்ப எது ஒரு தனிப்பட்ட ஒண்ணு சொல்ல முடியுமா? இப்ப பிரெயின் மட்டும்தான் பாடியா? இல்லையா, அதெல்லாம் எல்லாம் சேர்ந்ததுதான் ஐயா. கை, கால். வந்ததா? அப்ப செல்கள், அணுக்கள் அப்படி வச்சுக்கோங்களேன். கடைசியா போய் நிக்கிறதாங்க தானே. அதுதான் அந்த செல்லுக்கும் ஒரு செல்லுக்கும் நம்மளோட ஆன்மாவுக்கும் நடுவுல இருக்கிறது தான்
மைண்ட். இந்த செல்லையும் அந்த ஆன்மாவையும் இணைக்கிற ஒரு இது பிசிக்கல் மெட்டீரியல். இது சாலிடு, எது பாடி. சோல்ங்கிறது அது எனர்ஜி. இது ரெண்டுக்கு நடுவுல சாலிடாவும் இல்லாம அது ஆவியாவும் இல்லாம நடுப்பட்ட நிலையில ஒரு திரவம் போன்ற ஒரு லிக்விடிட்டி ஸ்டேஜ்லயோ அல்லது ஒரு பிசின் மாதிரியோ அது ரெண்டையும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜ், அதுதான் மைண்ட். அப்ப உடம்பு ஃபுல்லா இருக்கு மைண்ட், பிரெயின்ல மட்டும் இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது உடம்பு ஃபுல்லா இருக்கு. சரி, உடம்ப விட்டு வெளியவும் இருக்கு. அதுதான் நம்மள ரெண்டு பாடின்னு சொல்லுவோம். சூட்சும சரீரம், ஸ்தூல சரீரம் அப்படிமா. ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது பிசிக்கல் பாடி, சூட்சும சரீரம் அது எனர்ஜி பாடி. அதை பத்தி நாளைக்கு டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, சரி. சோ மைண்டு நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்மளை விட்டு வெளியும் இருக்கு. ஓகே, அதை பத்தி நான் டீட்டெயிலா நாளைக்கு அதை பத்தி பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு பிரெயினோட டாபிக்கை பார்த்துட்டோம், நாளைக்கு மைண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3 நாள், இந்த ஃபர்ஸ்ட் 3 days எப்பயுமே நான் வெனஸ்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த 3 நாள் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த நம்ம பாடி சம்பந்தமா, பிரெயின் சம்பந்தமா, மைண்ட் சம்பந்தமான இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மண்டேல இருந்து கான்சென்ட்ரேஷனுக்கு போயிடுவோம், டெக்னிக்ஸ். ஓகே, சரி. இன்னைக்கு டாபிக் போதும். இது வரைக்கும் நான் கொஞ்சம் அப்படியே ரீகேப் பண்ணிடுறேன். இன்னைக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்றது. நேத்து இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு 5 சென்சஸ்ல இருந்து வந்தேன். அந்த 5 சென்சஸ்க்கு அடுத்தது தாட்ஸ், தாட்ஸ்க்கு அடுத்தது திங்கிங், திங்கிங்க்கு அடுத்தது மெமரி, மெமரி மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ரொம்ப 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 முக்கியமான விஷயம், அங்க பதிவாகிற அத்தனையும் இமேஜஸ். பிரெயினோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டா இமேஜஸ். ஓகே, அடுத்தது இதுல ஒரு 10 ஏரியாஸ் வரும் அப்படின்னு சொன்னா, 10 ஸ்டேஜஸ், 10 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னா, அது ஃபீல், நீட், ட்ரை, ஆக்ஷன், ரிசல்ட், என்ஜாய்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், ரியலைசேஷன், கன்க்ளூஷன். ஓகே, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. சோ இந்த அப்புறம் அந்த முடிவு தான் கடைசியா மெமரின்ற, அதுதான் போய் மனதில், மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம். சோ இத வச்சு அதுதான் நம்மளை இயக்குது. ஆழ்மனதுல இருக்கிற பதிவுகள் தான் நம்மளை இயக்குது. இப்போ ஒரு இடத்துல ஒரு ஒரு கப்பு பாயாசம், ஒரு பெரிய இதுல இருந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு 10 கப்ல ஊத்தி கொடுக்குறாங்க. அந்த 10 பேரும் குடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது சூப்பர் அப்படின்றாரு, இந்த பாயாசம் சூப்பரா இருந்துச்சுக்கிறாரு. ஒருத்தர் நான் தொடவே இல்லை அப்படின்னு, எனக்கு பிடிக்காது அப்படின்றாரு. இன்னொருத்தர் ஓகே அப்படின்றாரு. இன்னொருத்தர் அதுல இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ஸ் அது இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்படி 10 பேருக்கிட்டையும் 10 வகையான பதில் கிடைக்குது. புரியுதுல? அப்ப இது எப்படி? பாயசம் ஒண்ணுதான், ஆனா 10 பேர்த்துக்கும் 10 வகையான ரிசல்ட். அது காரணம் என்னன்னா, அவங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க இதை பற்றிய, ஏன்னா சின்ன வயசுல அவருக்கு பாயசம் பிடிக்காத போயிடுச்சு, அதனால இவருக்கு பாயசமே தொடல. அது இன்னொருத்தருக்கு சூப்பர் தேவாமிர்தன்றாரு, இன்னொருத்தர் சுமாருங்கிறாரு. அப்போ இது எல்லாம் அவர்களுக்குள்ளே இருக்கிற பதிவு. புரியுதாப்ப? இதேதான். டீச்சர் ஒருத்தர் தான், ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேரு, 10 பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு இந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஒரு சிலருக்கு ஏனோ தானோன்னு கடமைக்கு இருக்கும். இப்படிதான் ஒருத்தருக்குமே. அப்ப என்ன காரணம்? அந்த அவங்க நடந்ததுக்கிட்ட விதத்துல அவங்களுக்கு உண்டான பதிவு. ஆரம்பத்துல வந்த கிளாஸுக்கு வந்த முத நாளே திட்டிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு பிடிக்காதே போயிருக்கும், கடைசி வரைக்கும் பிடிக்காது. இப்ப புரியுதா? அப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆழ்மனதில் உள்ள பதிவுகள் தான் நம்மை வாழ்நாள் ஃபுல்லா இயக்குது. இதுலதான் பிரச்சனையே. அததான் நம்ம
யோசிக்கணும். இதை பத்தி முடிச்சேன். அதுக்கப்புறம் பிரெயினுக்கு வந்தோம். பிரெயின்ல இந்த டெனிஸ் லிட்கிய வச்சு எஜுகேஷனை பத்தி சொன்னேன். அடுத்தது கனடா நாட்டை சேர்ந்த டாக்டர் வால்டர் பெனிஃபீல்ட் தான் வெவ்வேறு பார்ட் பிரெயின்ல இருக்குன்றத சொன்னாருன்னா, அதுக்கப்புறம் ரோஜர் ஸ்பெர்ரி வந்து ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அதை பத்தின டீட்டெயில்ஸ் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இங்க மிட் பிரெயின் இது வரைக்கும் கொண்டு வந்து இதை பிரெயினோட இதை நிறுத்திட்டேன். ஓகே, சரி. இப்போ நேரடியா உங்ககிட்ட வந்துட்டேன். யாருக்காவது இது வரைக்கும் நேத்து ஃபுல்லா இன்ட்ரோடக்ஷன், அதாவது நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க. இன்னைக்கு நான் நம்மளுடைய இதுக்கு சும்மா இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஐயா, அந்த மூளையினுடைய டிஃபரெண்ட் பார்ட்ஸை திரும்ப ஒரு தடவை சொல்லலாம் ஐயா. மூளையினுடைய டிஃபரெண்ட் பார்ட்ஸ், எந்த ஆமாய்யா, டிஃபரெண்ட் அந்த பார்ட்ஸ்? அந்த லாஜிக்கலா போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு பேர் சொன்னீங்களா, லிம்பிக் வரிசையா அதை கேன் யூ அதுவா? எஸ் அதாவது சார். ஃபர்ஸ்ட் போறது ஹைப்போதலாமஸுக்கு தான் நம்மளுடைய இது போகுது. அதுக்கப்புறம் லிம்பிக் சிஸ்டத்துல தான் அது ப்ராசஸ் ஆகுது. அதான் ரேம் அப்படின்னு சொன்னேன். அதுதான் ஹைலி பவர்ஃபுல். ஏன்னா இவ்வளோ விஷயத்தையும் அது பிரிச்சு ஒன்னொன்னையும் கொண்டுட்டு வந்து ஒரு இது உருவாக்குற இடம் அது. ரொம்ப மெயின் ஏரியா அது. அடுத்தது அதுக்கு அடுத்தது இங்க முன்னால இருக்கிறது ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதுதான் முடிவு எடுக்கிறதுக்கு அந்த சொன்னல தெளிவு முடிவுன்னு அது மாதிரி எடுக்கிறது. பின்னாடி இருக்கிறது திங்கிங் நியோ கார்டெக்ஸ் சொன்னல அது. செயல்பாடு கொண்டு வர்றது மோட்டார் கார்டெக்ஸ் இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது. அதாவது இதெல்லாம் ப்ராப்பர் சேனல். ஆனா ஒரு சில நேரத்துல டக்குன்னு எமர்ஜென்சி இந்த நேரடியா போயிடும். அதாவது இந்த ப்ராப்பர் சேனலுக்கு போகாத டைரக்டா, இப்போ நம்ம மிலிட்ரி இருக்கு, பக்கத்துல ஒரு இதுக்கு ஒரு ஃபைட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா முப்படை தளபதிகள், பிரசிடென்ட், இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி ஒரு இது போறது. ஆனா திடீர்னு ஒருத்தன் உள்ள வரான். அப்ப போய் எனக்கு பிரசிடென்ட் கிட்ட இருந்து ஆர்டர் வரணும், எங்க தளபதி கிட்ட இருந்து வரணும்லாம் பாத்துக்க மாட்டான். டக்குன்னு அவன் ஆக்ஷனுக்கு கொண்டு போயிடுவான். இது மாதிரி ஒரு சில நேரத்துல எமர்ஜென்சி இதுல இதை பைபாஸ் பண்ணி போயிடும். அந்த இடத்துல தான் நம்ம தப்பு நடக்கிறது. நான் ஏன் இதை பண்ணணும் எனக்கே தெரியல, நான் அவசரப்பட்டு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றோம்ல. இதெல்லாம் இந்த ப்ராசஸ், இந்த புரோட்டோகால், இந்த அந்தந்த வேலையை அவங்கவுங்க செய்யாம பைபாஸ் பண்ணி போகுது இல்ல, அதில் நடக்கிற விஷயம் தான். இந்த தாட்ஸ் வந்த உடனே அதை திங்கிங் போய் முடிவு பண்ணி வரணும்ல, அங்க போகவே போகாத நேரடியா அந்த தாட்ஸை வச்சு ஆக்ஷனுக்கு போயிடுறது, அதுவும் நடக்கும். இது அவசரத்தில் எடுக்கிற முடிவுகள். ஓகே, சரி, ரைட். வேற வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? சார், லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல சார். ஆஹ் இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டரா இருக்கிறதுக்கும் ரைட் ஹேண்டரா இருக்கிறதுக்கும் ஆஹ் அது அவங்களோட பிரெயின் டிஃப்ரெண்டா தான் ஒர்க் ஆகுமா? ஆமா. இப்போ நீங்க நல்லா பாருங்களேன், இந்த கிரிக்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் இப்போ ஹேண்டரை ஏன் தான். கேட்டேன்னா வந்து நான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். சோ அதனால அதேதான் சொல்றேன். அப்ப ம், உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கும், புரியுதா? அதனால ஓகே. இதுக்காக நிறைய பேர் உடனே ரைட் ஹேண்டுக்கு மாத்துமாங்க. அது ரொம்ப தவறான ஒண்ணு. சோ உங்க லெஃப்ட் ஹேண்டு தான் இருக்குன்னா உங்களோட ரைட் பிரெயின் அதிகமா அதுக்கு ஆக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அதனால இன்னும் மத்தவங்களோட நான் அதுக்கு தான் சொன்னேன். இப்ப கிரிக்கெட் எடுத்து பாருங்கன்னு சொன்னேன். நீங்க எடுத்து பார்த்தா ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கறவங்க எல்லாமே லெஃப்ட் ஹேண்டரா இருப்பாங்க. நீங்க ரிஷப் பந்த் எடுத்து பாருங்க, இல்ல ஓப்பனிங்ல இருக்கிறவங்கள அந்த ஒவ்வொரு வேர்ல்டு இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல பார்த்தா அவங்களதான் வச்சிருப்பாங்க. காரணம் அந்த நேரத்துல ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா அவங்களோட இது எபிலிட்டி இருக்கும். ரைட். அதனால லெஃப்ட் ஹேண்டுக்கு ரைட் பிரெயின் அதிகமா செயல்பாடு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ரைட். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் பிரெயின் எப்படிங்க சார் அதிகமா ஆக்டிவேட் பண்றது? அதுக்குன்னு நீங்க ஒன்றும் ஏற்கனவே என்ன இருக்கோ அது அப்படியே இருங்க. நம்ம லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்ல மிட் பிரெயினை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். நம்ம அதுக்கு பயிற்சிகள் ஒரு சில பின்னாடி தருவான்னு சொன்னேன்.
ஐயா ஓகே செல்வம், ஹலோ சார். ஆஹ் எனக்கு வந்து என்னன்னா கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க ஒண்ணு ஸ்டார்டிங் ஒன்று சொன்னீங்க, ஏஜ் 12 வரைக்கும் வந்து நமக்கு பெருசா நிறைய திங்கிங்லாம் ஸ்டோர் ஆகாது, நிறைய ரீஸ்ட் ஆகாது. ஆனா பால்யத்துல நடக்கிறது வந்து, இப்ப என்னெல்லாம் எடுத்தீங்கன்னா, எனக்கு பால்யத்துல நடந்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. பசுமையான நினைவுகளும் சரி, கசப்பான நினைவுகளும் சரி, இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த வாந்தி எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு ஏன் நெகட்டிவ் மட்டுமே அதிகமா ரீச் ஆகுது, ஈவன் சின்ன வயசுல இருந்தும் சரி, இந்த ஏஜ்லயும் சரி, அதை எப்படி பாசிட்டிவா கொண்டு போகணும்னு மேபி இல்ல நீங்க இல்ல எப்படி இல்ல சொல்லி. அதுதான் பின்னாடி கொடுப்பேன்னு சொன்னேன். ஆனா ஒரு விஷயம் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். நீங்க கேட்டது உங்களுக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே சின்ன வயசுல நடந்தது எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சின்ன வயசுல அந்த ஃபில்டரே பண்ணாதான் அப்படியே எல்லாமே போய் ஸ்டோர் ஆயிரும்னு சொன்னேன் பேரடைம்ல. புரியுதா? அதுக்கப்புறம் தான் அந்த திங்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஃபில்டர் பண்ணி இது வேண்டாம் இது வேணும் அப்படின்னு எதுவோ ஒரு குறிப்பிட்ட இதை செலக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ற அந்த அறிவு அதுக்கப்புறம் தான் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, நம்மளோட கெட்ட நேரம் அந்த நேரத்துல எல்லாமே நெகட்டிவா போய் பதிஞ்சிருது. அதிகப்படியான நெகட்டிவ், மெஜாரிட்டி எதுங்கிறதா முக்கியம். ரெண்டுமே தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லதும் ஞாபகத்துல இருக்கும், கெட்டதும் ஞாபகத்துல இருக்கும். ஆனா அதிகபட்சமா கெட்டது அங்க போய் பதிஞ்சிருந்தா நமக்கு எது எடுத்தாலும் இப்படியே சொல்லுவோம். டேய் இங்க பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தன் ஒண்ணு சொல்லும் போதே இன்னொருத்தன் அதெல்லாம் கஷ்டம்டா முடியாதுவா அப்படிமா. புரியுதா? அப்ப என்ன காரணம்? அவனுக்கு உள்ள இருக்கிறது ஃபுல்லா நெகட்டிவ். இல்ல நான் ட்ரை பண்ணலாம்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு 50% இருக்குன்னு அர்த்தம். 100% முடியும்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவுதான். புரியுதுல்ல? ரைட், இப்போ என் கழுவு போ. ஓகே. வேற யாருக்காது? சார் மிட் பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன சார்? மிட் பிரெயின் அது நான் ரெண்டையும், அதாவது மிட் பிரெயின்னா இப்போ ஒரு சிலருக்கு இந்த பயிற்சி கொடுப்பாங்க பார்த்திருப்பீங்க. அதாவது கண்ணை கட்டிக்கிட்டே படிக்க சொல்லுவாங்க. கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு புக்கு கொடுத்தா கூட அதை படிச்சு காட்டுவாங்க. அது என்ன கலருன்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் அதுதான். எஸ், இது பட் நான் அந்த இடத்துக்கு வரப்போறது இல்ல. அது தனி, அந்த டாபிக் இல்ல. பட் அது வந்து ஒரு மேஜிக் பண்ற அளவுக்கு இந்த மாதிரிதான் இருக்குமே தவிர அதனால பெரிய அளவுக்கு இருக்காது. பிகாஸ் நம்மளுடைய கண்ணே, அதாவது இந்த புலன்கள் இல்லாமலும் அதை உணர முடியும். அந்த ஸ்மெல்லோ மற்றது எல்லாத்தையுமே பார்க்க முடியும், பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறது தான் அதோட இது. இதெல்லாம் தான் மிட் பிரெயின்ன்றது. ஓகே, அதை ஸ்டிமுலேட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு அந்த ஆன்சரை கொண்டு வர்றது, ஞானத்தில் கொண்டு வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சுக்கலாம். ஆனா நம்ம இப்போ ஸ்பிரிச்சுவலுக்கும் போகல, சயின்ஸுக்கும் போகல, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறோம். நமக்கு என்ன தேவை? இப்போ ஒரு விஷயத்த ஞாபகம், அதாவது குழப்பம் இல்லாத ரீகால் பண்ணணும், பிரசன்ட்ல இருக்கணும். ஓகே, படிச்ச உடனே என் ஞாபகத்துல வரணும், ஒரு பதட்டம் இல்லாத ஒரு வேலையை செய்யணும். ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் போறோம்னா அப்போ போட்டு குழப்பமே இருக்கக்கூடாது, என்ன பேசணுமோ அதை பேசணும். ஒருத்தர்கிட்ட பெரியவங்ககிட்ட போய் பேசுறோம்னா தெளிவான வார்த்தைகள் வரணும். இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணோம், அதை தான் நம்ம பண்ண போறோம். புரியுதா? அதுதான் தேவை வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு. அது சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் நம்மளோடது போக போக வரும். ஓகே, நான் இப்ப கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் சும்மா ஒரு அவுட்லைன், இது 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 இருக்கு அப்படின்னு மேலோட்டமா அப்படி காட்டிட்டு வரேன். பட் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பின்னாடி பார்ப்போம், போகும். ரைட், போதும் நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சா? டைம் ஆயிடுச்சுங்க சார். ரைட், ரெக்கார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை நம்மளோட மைண்டை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். வாழ்க்கை வளமுடன்.